யூஸ் ரூட்டர் லிங்க் ஃபார் நேவிகேஷன். ஓகே, அந்த டாபிக் தான் இதில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து நம்ம ரூட்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கு முன்னாடி 2 வீடியோஸ்லேயே வந்து எல்லாமே முடிச்சாச்சு. பட் ஆனால் எல்லாமே முடித்த பிறகு அது என்ன ரூட்டர் லிங்க் அப்படின்னா, சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லிங்க்கை வந்து கிளிக் பண்ணும் போது அந்த பேஜே வந்துட்டு ரீலோட் ஆகும். ஓகே, நீங்கள் எல்லா ப்ராஜெக்ட்லையுமே பார்த்துருப்பீங்க. அந்த ரீலோடை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம சில டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுவோம், சில ஃபங்க்ஷனாலிட்டி யூஸ் பண்ணுவோம். ஓகே, அந்த மாதிரி தான் ஆங்குலர்லேயும் நம்ம வந்து அந்த ரீலோடனா அவாய்ட் பண்ணுறதுக்காக, எக்ஸாம்பிள் நம்ம அந்த பேஜஸில் வந்து நிறைய ஒர்க் பண்ணி வச்சுருப்போம், கால்குலேஷன்ஸ்லாம் ஒர்க் பண்ணி வச்சுருப்போம். அதுதான் வந்து அவங்களும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரினா நம்ம ஒர்க் பண்ணியிருக்கும் போது தெரியாமல் ஏதோ வந்துட்டு ஒரு இதை கிளிக் பண்ணும் போது அந்த பேஜோட அது வந்து திருப்பி ரீலோட் ஆகி வந்து திருப்பி அதோட கால்குலேஷன் ரன் ஆகி இது ஒரு டைம் எடுத்து நம்ம ஒர்க் பண்ணும் போது அதை தான் நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த ரூட்டர் லிங்க்குன்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். அதை எந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ரூட்டர் லிங்க்கை நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரூட்டர் அவுட்லெட்டு நம்ம எந்த ஒரு டைப் ஸ்கிரிப்ட் ஃபைலும் நம்ம இதில் க்ரியேட் பண்ண போகிறதில்ல. ஆல்ரெடி நம்ம எல்லாமே முடிச்சாச்சு. ஜஸ்ட் வந்து ஒரு 2 கீ இதை மட்டும் தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகேங்களா, அது எந்த இடத்துல சேஞ்ச் பண்ண போகிறோம்னா, அதுக்கு நேம் வந்து ரூட்டர் லிங்க்கை ஃபஸ்ட்டு நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, அதே தான் அந்த இம்போர்ட் பண்ணிவிட்டு கீழேயுமே வந்து இந்த இடத்துலையுமே வந்துட்டு டெம்ப்ளேட்குள்ளேயுமே நம்ம வந்துட்டு டெம்ப்ளேட்டுக்கு வெளியிலையுமே வந்துட்டு நம்ம இம்போர்ட்டில் ரூட்டர் லிங்க்கை நம்ம மெயின்டைன் பண்ணிட்டோம். அது எந்த இடத்துல சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா, இந்த ஆங்கர் டேகில் வந்துட்டு ரெஃப் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் கரெக்டாக. அந்த ரெஃப்ங்க வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ரூட்டர் லிங்க்குங்கிறத நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ரெஃப்ங்கிறத நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அதுக்கு பதில் வந்துட்டு நம்ம ரூட்டர் லிங்க்குங்கிறத நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுறோம். அப்படி மென்ஷன் பண்ணும் போது என்ன ஆகும்னா, இப்போ நம்ம ஒரு பேஜை நம்ம கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா அதோட ரீலோட் ஃபங்க்ஷனாலிட்டியை நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம அதே பேஜ்லேயே வந்துட்டு லோட் பண்ணுற மாதிரி நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அந்த பேஜ் ரீலோட் ஆகி நமக்கு எல்லாத்தையும் கொண்டு வரதுக்கு பதில் அந்த ரீலோடே இல்லாமல் நமக்கு வந்து ஈஸியாக அந்த பேஜை வந்து அதுக்கு என்ன தேவையோ, அந்த கண்டென்ட் மட்டும் என்ன தேவையோ அதுக்கு மட்டும் நம்ம கொண்டு வந்து ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு நம்ம ரூட்டர் லிங்க் யூஸ் பண்ணிக்குவோம். மற்ற நீங்கள் எந்த இதுக்கு முன்னாடி எந்த ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருந்தாலுமே அதுக்கு வேறு நேம்ஸில் இருந்திருக்கும். ஆங்குலரை பொறுத்த வரைக்கும் இது ரூட்டர் லிங்க். ஓகேங்களா, இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு சின்ன அப்ளிகேஷன்ஸில் இதில் உங்களுக்கு ஒரு பெரிய எஃபெக்டாக இருக்காது. கரெக்டாக இதுக்கு வந்து நீங்கள் ஒரு பெரிய அப்ளிகேஷன்ஸு நிறைய ஒரு கால்குலேஷன் அந்த மாதிரி இடத்துல வந்து ஆங்குலர் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இந்த ஒரு கீவேர்டு வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரூட்டர் லிங்க். ஓகே, இதோட ரூட்டரோடது முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அடுத்தடுத்த டாபிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு வந்துட்டு ஆங்குலரோட என்னோடய பிளேலிஸ்ட் வந்து உங்களுக்கு உங்களோட ரைட் சைடில் டாப்பில் வந்துட்டு ஆங்குலரோட ஒரு ஐக்கான் மாதிரி வந்து நிற்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆங்குலரோட பிளேலிஸ்ட் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். 1 by 1 நீங்கள் பாருங்கள், நடுவில் பார்க்காதீங்க, 1 by 1 பாருங்கள். ரொம்ப நேரம்னா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்காது. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஆங்குலரை பொறுத்த வரைக்கும். ஆங்குலர் ஜேஎஸும் நான் சொல்லியிருக்கேன், அதோட ஃபங்க்ஷனாலிட்டி நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதையுமே ஃப்ரீ டைமாக இருந்தால் படிச்சுக்கோங்க. மேபி அது வந்து படிச்சுட்டு வரும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இன்னமும். ஓகேங்களா, தேங்க்ஸ்.